So இந்த கொஸ்டினை பாருங்களேன். If a number is increased by 10% and then decreased by 10%, find the new number. அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க, அங்கே 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வந்து 10%ஆல் கூட்டுறாங்க, அடுத்து 10%ஆல் குறைச்சா திருப்பி 100 தானே வரும். ஆனால் இது தப்பு அப்படின்னு நம்ம சில பேர் யோசிப்பாங்க. ஆனால் ஆன்சர் எப்படி பண்ணணும்னா, இப்போ எண் வந்து 100 கொடுத்துருக்காங்க. அப்போது நான் இன்னும் இப்போ வந்து இன்க்ரீஸ் நம்பர்னு போடுறேன். ஸோ எப்படின்னா 100லேருந்து 10% கொடுத்துறாங்க. அப்போது 10/100 பர்சன்டேஜில் போட்டிருக்காங்கனால நான் பர்சன்ட்டில் போடுறேன் இன்ட்டு 100. ஓகேவா, 100 கேன்சல் ஆகிடுது. இப்போது கூட்டின நம்பர் வந்து இவ்வளோ. இப்போ திருப்பி இதை குறைச்சிருக்காங்க 10%ஆல். ஸோ இப்போ அந்த நம்பர் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர்னால எண் வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா என் டேஷ், அதாவது என் டேஷ்ன்றது நம்மளுக்கு இந்த நம்பர்னு வச்சுக்கோம். ஸோ 110 ப்ளஸ் நம்மளுக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க, 10%ஆக குறைச்சிருக்காங்க. அப்போ -10/100ன்னு போடுறேன். -10/100 ஆஃப் 110. ஓகேவா, இதே கேன்சல் பண்ணுறேன். ஸோ n ஈக்குவல் டு இதே சப்ராக்ட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு 99 அப்படின்னு ஒரு ஆன்சரில் வந்து முடியும். அப்போது 99 தான் இதோட ஆன்சரு, நாட் 100.